ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அண்ணா தெருவைச் சேர்ந்தவர் ஜெயந்தி. இவருக்கு ஏகப்பட்ட கடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு கடன் இருந்ததால் அதனை திருப்பிக் கொடுக்க தனது மகளையே விற்றுவிட்டதாக தகவல் பரவியுள்ளது. இந்த விவகாரம் போலீசாருக்கு தெரியவர அவர்கள் மேற்கொண்ட தொடர் விசாரணைக்கு பயந்து வீட்டை விட்டே மாயமாகியுள்ளார் ஜெயந்தி. இந்த நிலையில் மாயமான ஜெயந்தியின் வீட்டிலிருந்து துர்நாற்றம் அடித்துள்ளது. இதுகுறித்து ஜெயந்தி வீட்டின் அருகே வசிக்கும் அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அங்கே ஜெயந்தியின் வளர்ப்பு நாய் கட்டி வைத்த நிலையில் உயிரிழந்து கிடந்துள்ளது. ஜெயந்தி மாயமாகிவிட்டதால் வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நாய் உணவு தண்ணீரின்றி இறந்திருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த ஜெயந்தியை தேடி கண்டுபிடித்த போலீசார் மகள் குறித்து தீவிரமாக விசாரித்துள்ளனர். அப்போது 13 வயது சிறுமிக்கு திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த நபருடன் குழந்தை திருமணம் செய்துவிட்டதாக பகீர் கிளப்பியுள்ளார் ஜெயந்தி. இதனை அறிந்த காவல்துறையினர் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மையம் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு சிறுமியை மீட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைத்துள்ளனர். கடன் பிரச்சினை காரணமாக பெற்ற மகளை திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த நபருடன் குழந்தை திருமணம் செய்துவிட்டு தலைமறைவான ஜெயந்திக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.